மகா சிவராத்திரி என்பது இந்து சமயத்தில் மிகவும் புனிதமான மற்றும் ஆழ்ந்த ஆன்மீக அர்த்தம் கொண்ட திருவிழாக்களில் ஒன்றாகும். ஆண்டுதோறும் மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தசி நாளில் கொண்டாடப்படும் இந்த இரவு சிவபெருமானின் அருளை பெறுவதற்கான மிகச்சிறந்த காலமாக கருதப்படுகிறது. சிவராத்திரி என்றால் சிவனின் இரவு என்பதாகும். மகா என்றால் மிக பெரியது என்று பொருள். ஆகவே மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானின் மகத்தான இரவு என்று அர்த்தம் தருகிறது. இந்த இரவு சாதாரண இரவல்ல, இது ஆன்மீக விழிப்பு பெறும் இரவு. சிவபெருமான் உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்திய இரவு அல்லது அவர் பரம ஜோதி ரூபமாக தோன்றிய இரவு என புராணங்கள் கூறுகின்றன. சில புராணங்களில் இந்த இரவில்தான் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி திருமணமானதாகவும் கூறப்படுகிறது. மேலும் லிங்கோத்பவ தரிசனம் நடந்த இரவாகவும் இது கருதப்படுகிறது. ஒரு காலத்தில் பிரம்மா மற்றும் விஷ்ணு தங்களில் யார் பெரியவர் என்று விவாதித்தனர். அப்போது சிவபெருமான் முடிவில்லா ஜோதி ஸ்தம்பமாக வெளிப்பட்டார். அதன் தொடக்கம் மற்றும் முடிவை கண்டுபிடிக்க முடியாமல் பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்கள் அகங்காரத்தை விட்டு சிவனை வணங்கினர். அந்த ஜோதி தோன்றிய இரவுதான் சிவராத்திரி என புராணம் கூறுகிறது. இது மனிதனின் அகங்காரத்தை அழித்து ஆன்மீக உண்மையை உணரச் செய்வதை குறிக்கிறது. மகா சிவராத்திரி நாளில் பக்தர்கள் விரதமிருந்து இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை தியானிக்கிறார்கள். ஓம் நம சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் தொடர்ந்து ஜபிக்கப்படுகிறது. ஆலயங்களில் அபிஷேகம், அர்ச்சனை, ருத்ராபிஷேகம் போன்ற வழிபாடுகள் நடைபெறுகின்றன. பால், தயிர், தேன், நெய், பஞ்சாமிர்தம் போன்றவற்றால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. இதன் மூலம் மனம் சுத்தமடைகிறது என்று நம்பப்படுகிறது. இந்த இரவு 4 காலங்களாக பிரித்து பூஜை செய்யப்படுகிறது. ஒவ்வொரு காலத்திலும் வெவ்வேறு அபிஷேகமும் அர்ச்சனையும் நடைபெறும். முதல் காலம் மன சுத்தத்திற்காக, 2வது காலம் பாவ நிவாரணத்திற்காக, 3வது காலம் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக, 4வது காலம் மோட்சத்திற்காக அர்ப்பணிக்கப்படுகிறது. மகா சிவராத்திரியின் முக்கியத்துவம் வெறும் திருவிழாவாக மட்டுமல்ல, அது மனிதனின் உள்ளார்ந்த மாற்றத்திற்கான ஒரு வாய்ப்பாகும். இந்த இரவில் தூங்காமல் இருப்பது அறியாமையை விட்டு விழிப்புணர்வை அடைவதை குறிக்கிறது. இருள் என்பது அறியாமை, சிவன் என்பது ஞானம். ஆகவே இரவை முழுவதும் தியானித்து இருப்பது ஞானத்தின் வெளிச்சத்தை உள்ளத்தில் ஏற்றுவது என பொருள் கொள்ளப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள பல பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் மகா சிவராத்திரி மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவிலில் லிங்கோத்பவ தரிசனம் மிகப்பெரிய திரளான பக்தர்களுடன் நடைபெறும். அன்றைய இரவு அருணாசலம் மலை முழுவதும் ஆன்மீக அதிர்வுகளால் நிரம்பியிருக்கும். அதேபோல் காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சோமநாத் கோவில் போன்ற இடங்களிலும் இந்த திருவிழா மிகுந்த பக்தி பரவசத்துடன் நடைபெறுகிறது. மகா சிவராத்திரி நாளில் விரதம் இருப்பதால் உடல் சுத்தமாகி மனம் தெளிவடைகிறது. சைவ சித்தாந்தத்தில் சிவம் என்பது பரம சத்தியம், உயிர் சிவத்துடன் ஒன்றுபடும் நிலையே வாழ்க்கையின் குறிக்கோள் என்று கூறப்படுகிறது. அந்த ஒன்றுபட்ட உணர்வை அடைவதற்கான ஒரு புனித வாய்ப்புதான் இந்த இரவு. இந்த நாளில் ஒரு இலை வில்வம் கூட சிவனுக்கு சமர்ப்பித்தால் அது பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. வில்வ இலை சிவனுக்கு மிகவும் பிரியமானது. ஒரு வில்வ தளத்தை அர்ப்பணித்தால் கோடி யாகம் செய்த பலன் என்று ஆகமங்கள் புகழ்கின்றன. மகா சிவராத்திரி நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம் அகங்காரத்தை விட்டு பணிவுடன் வாழ வேண்டும், இருளில் அல்ல ஒளியில் வாழ வேண்டும், கோபத்தில் அல்ல கருணையில் வாழ வேண்டும் என்பதாகும். சிவன் அழிப்பதற்காக அல்ல, புதிய தொடக்கத்திற்காக அழிக்கிறார். பழையதை அழித்து புதியதை உருவாக்குபவர் அவர். அதனால் மகா சிவராத்திரி என்பது ஒரு திருவிழாவாக மட்டுமல்ல, அது ஒரு ஆன்மீக பயணம். அந்த இரவில் நாம் செய்யும் ஒவ்வொரு ஜபமும், ஒவ்வொரு தியானமும், ஒவ்வொரு நல்ல எண்ணமும் நம்மை உயர்த்தும். இவ்வாண்டு மகா சிவராத்திரி இரவில் நாம் எல்லோரும் ஓம் நம சிவாய என மனமாற ஜபித்து சிவபெருமானின் அருளை பெறுவோம். சிவன் அருள் எப்போதும் நம்மோடு இருப்பதாக பிரார்த்திப்போம். ஓம் நம சிவாய.